ஏஜிஎஸ் டெக் நியூஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஃப்ளிப்கார்ட் சைடில் நீங்கள் ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருள் எது வாங்கினாலும் சரி, ஏதாவது வாங்கின பிறகு அதில் எதுவும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது. ஃப்ளிப்கார்ட் சைடில் அதை நீங்கள் பிராண்ட் சைடு தான் கொண்டு போய் அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் இப்போ கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். ஒருவேளை நீங்கள் வாங்கின பொருளில் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா எந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது ஜூன் மாதம் 30ஆம் தேதி எனக்கு ஒரு குட்டி ரீசார்ஜபிள் ஃபேன் வேணும் அப்படிங்கிறதுனால நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். இது பஜாஜ் பிராண்ட் வெப்சைட்டில் 1000 ரூபாய்க்கு கிட்ட போட்டிருந்து, அதனால் ஃப்ளிப்கார்ட்டில் நமக்கு 900 ரூபா போட்டிருக்காங்களே அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த ஃபேன் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதனால் நானும் இந்த ஃபேனை ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். ஃபேன் 2 நாள் நான் வீட்டில் யூஸ் பண்ணியிருப்பேன். 2 நாள் வரைக்குமே எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் 2 நாளைக்கு அப்புறம் என்னென்னா, ஃபேனை ஆன் பண்ணால் ஒரு நிமிஷம் கூட இல்லை, ஒரு 30 செகண்ட் ரன் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். மறுபடியும் ஆன் பண்ணால் ஒரு 30 செகண்ட் ரன் ஆகும், மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். சார்ஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்குமோ அப்படின்ட்டு மறுபடியும் சார்ஜ் நல்லாவே போட்டிருந்தேன். ஆனால் மறுபடியும் ஆன் பண்ணி பார்த்தா ஒரு 30 செகண்ட் ரன் ஆகும், மறுபடியும் ஆஃப் ஆயிரும். ஃபேன் வாங்கி 2 நாள் தான் ஆயிருந்ததுனால நமக்கு ஃப்ளிப்கார்ட் சைடே அதில் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நமக்கு அதுலேயே ஃப்ளிப்கார்ட் ஆர்டரில் போய் செக் பண்ணிங்கன்னா நம்ம அதுலேயே ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நம்ம கிளைம் பண்ணலாம். நம்ம அதில் போனாலே டைரெக்டாக பிராண்ட் சைடுக்கு போயிட்டு என்ன பிரச்சனையோ கொடுத்தோன்னா உடனே பிராண்ட் சைட்லேருந்து இமிடியேட்டாக கால் பண்ணுவாங்க. அதே மாதிரி எனக்கும் பிராண்ட் சைட்லேருந்து கால் பண்ணி என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு ஈவினிங்கே என்னென்னா ஃபேனை செக் பண்ணுறதுக்கு டெக்னீஷியன் வந்திருந்தாங்க. பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்களே தான் சொன்னது, சார் இது நீங்கள் ஆஃபரில் வாங்கியிருக்கீங்க, இதோட மேனுஃபேக்சரிங் இயர் 2022 8ஆவது மாதம், அதனால் இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமே வச்சுருந்ததுனால இதில் உள்ள பேட்ரி போயிருக்கும், அதனால் நீங்கள் இந்த பேட்ரி மாற்றினாலே இந்த ஃபேன் நல்லா ஓடும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே தான் சொல்லியிருந்தாங்க. ஓகே, அப்போது நீங்கள் பேட்ரி மட்டும் மாற்றி கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுனால நானும் அவங்க கழட்டி உள்ள பேட்ரி மட்டுமே மாற்றி கொடுத்தாங்க. மறுபடியும் வீட்டுக்கு ஒரு 4 நாள் யூஸ் பண்ணியிருப்பேன். இதுக்கு முன்னாடி என்ன ப்ராப்ளம் இருந்தோ அதே ப்ராப்ளம். ஆன் பண்ணால் கொஞ்சம் நேரம் ஓடும், மறுபடியும் ஆஃப் ஆயிரும், கொஞ்சம் நேரம் ஓடும், மறுபடியும் ஆஃப் ஆயிரும். அகெயின் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம், கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஃப்ளிப்கார்ட் சைடில் செக் பண்ணப்போ எனக்கு அதில் 7 days ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி முடிஞ்சு போச்சு. அதனால் நான் பிராண்ட் சைடு நானாக தான் காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. நான் மறுபடியும் பிராண்ட் சைடில் போய்ட்டு என்னோடய ஃபேன் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்ட்டு வாரண்டி கிளைம் பண்ணலாம் அப்படின்னு நான் ஆன்லைன்லேயே புக் பண்ணியிருந்தேன். புக் பண்ண ஒரு அடுத்த நாள் தான் கால் பண்ணாங்க. இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இல்லை சார், நான் ஆல்ரெடி ஃபேன் வாங்கியிருந்தேன், ஃபேன் வாங்கினது ப்ராப்ளமாக இருந்தது, ஆனால் உங்கள் டெக்னீஷியன் பேட்ரி தான் ப்ராப்ளம்னு மாற்றி கொடுத்தாங்க, ஆனால் மறுபடியும் அதே ப்ராப்ளம் அப்படியே இருக்குது அப்படின்னு சொன்னப்போ அவங்க ஓகே, நம்ம இதை ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துக்கலாம், வேறு ப்ராடக்ட் உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இது எத்தனை நாள் ஆகும் அப்படின்னப்போ ஒரு 10 days ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு 10 நாள் ஆச்சு. 10 நாளைக்கு அப்புறமே எனக்கு எந்த ஒரு காலும் வரல. நான் மறுபடியும் அவங்களுக்கு கால் பண்ணி பேசினப்போ என்ன சொன்னாங்கன்னா, இன்னுமே வரல சார், நீங்கள் ஆன்லைனில் வாங்கியிருக்கீங்க, ஆன்லைனில் வாங்கினதுனால உடனே நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் கிளைம் பண்ண முடியாது. இதே இது நீங்கள் கடைகளில் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு உடனே அதுக்கான கூப்பன் கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த கூப்பனை வச்சு அதே அமௌண்ட்டுக்கான கூப்பனை கொண்டு நீங்கள் அந்த கடைகளில் மறுபடியும் வேறு ப்ராடக்ட் வாங்கிக்கிடலாம். ஆனால் நீங்கள் வாங்கியிருக்கிறது ஆன்லைனில் வாங்கியிருக்கீங்க, அதனால் கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னு அவரே தான் சொல்லியிருந்தார். ஓகே, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு மறுபடியும் வெயிட் பண்ணேன். ஆனால் எனக்கு ஆகஸ்ட் 5ஆம் தேதி தான் மறுபடியும் வேறு ஃபேன் வந்திருக்கு அப்படின்ட்டு எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டாங்க. ஓகே, நம்ம போய் வாங்கிக்கலான்ட்டு நானும் போயிட்டு அந்த ஃபேனை வாங்குறதுக்காக போயிருந்தேன். வேணால் அந்த ஃபேன்லேயும் கொஞ்சம் வைப்ரேஷன் இருந்தது. இதுக்கு முன்னாடி இருந்த ஃபேனில் வைப்ரேஷன் இல்லை. அதை வச்சு நான் அந்த ஃபேனை அங்கே வச்சே செக் பண்ணும்போது வைப்ரேஷன் இருந்ததுனால, இல்லை சார், இதுலேயுமே எனக்கு வைப்ரேஷன் இருக்குது, அதனால் இது எனக்கு வேண்டாம், எனக்கு வேறு ப்ராடக்ட் கொடுங்கன்ட்டு அவங்கக்கிட்ட அன்னைக்கே கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்போவும் மறுபடியும் கேட்டதுக்கு இன்னும் ஒரு 15 நாள் மறுபடியும் ஆகலாம் சார் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஆகஸ்ட் 5ஆம் தேதி மறுபடியும் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 30ஆம் தேதி நான் கால் பண்ணப்போ
ப்ராடக்ட் வந்துடுச்சு, நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க, இல்லைன்னா நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லொக்கேஷன் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ப்ராடக்டை கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் கொண்டு வந்தப்போ அதோட பாக்ஸ் வந்து வேறு பாக்ஸாக இருந்தது. அதே மாதிரி வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் இல்லை சார் இது வேறு மாடலாக இருக்க அப்படின்னு நானும் வந்து அவங்கக்கிட்ட கேட்டேன். அப்புறம் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை சார் இப்போ வந்து நீங்கள் வாங்கினது பழைய மாடல், இது வந்து புது மாடல் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் தான் வருது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த பாக்ஸை பார்த்தா எனக்கு புது பாக்ஸ் மாதிரியே தெரியலை, ரொம்ப பழைய பாக்ஸாக தான் இருந்தது. பழைய ப்ராடக்டோட பாக்ஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, புது ப்ராடக்டோட பாக்ஸை பாருங்கள் எது புதுசுன்னு உங்களுக்கு தெரியுதான்னு நீங்களே பாருங்கள். ஏன்னா புது ப்ராடக்டோட பாக்ஸு தான் ரொம்ப டேமேஜ் ஆகிருந்து. இருந்தாலும் வந்து நான் 2 பாக்ஸோட மாடல் நம்பர் அப்புறம் எம்ஆர்பி ரெண்டையுமே வந்து நான் செக் பண்ணினேன். ஏன்னா இந்த ஃபேன் வந்து ரெண்டுமே ஒரே மாடல் தானா அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக மாடல் நம்பர் எம்ஆர்பி இந்த ரெண்டுமே வந்து செக் பண்ணால் போதும்ன்ட்டு நானுமே அதை செக் பண்ணேன். ரெண்டுமே ஒரே மாதிரியாக தான் இருந்தது. அப்புறம் வந்த டெக்னீஷியனும் என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு முன்னாடி உள்ள ஃபேனில் வந்து யூஎஸ்பி பி டைப் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருப்பாங்க, இப்போ வந்து யூஎஸ்பி சி டைப் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு அவங்களே வந்து ஃபேனை காட்டினாங்க. ஓகே, இது கூட நல்லா தான் இருக்குது, நானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். வீட்டில் வந்து பார்த்தப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது அதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து புது ஃபேன் கிடையாது, ஏதோ ஒரு ஃபேனில் ப்ராப்ளம் இருந்த ஃபேனை தான் மறுபடியும் சரி பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. இருந்தாலும் இதுக்காக நான் மறுபடியும் கம்ப்ளைண்ட் பண்ண விரும்பலை. ஓகே, நல்லா ஓடுது, இதுக்கு மேலே பிரச்சனை வந்ததுன்னா நம்ம இதுக்கப்புறம் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு நானும் விட்டுட்டேன். ஆல்ரெடி 1 இயர் வாரண்டியில் 2 மாதம் போயிடுச்சு, இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேண்டாம், தேவையில்லை அப்படின்ட்டு இதையே வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வரைக்கும் 1 வாரத்துக்கு மேலே ஆச்சு. எனக்கு இந்த ஃபேனில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் வாங்கின ப்ராடக்டில் தான் பிரச்சனை இருந்ததே தவிர இந்த ஃபேன் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு பொருள் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வாங்கினீங்கன்னா அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டம்தான். ஒரு நல்ல அனுபவம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் அந்த மாதிரிலாம் வாங்குங்க. முன்னாடி இருந்த ரூல்ஸுக்கும் இப்போ இருக்கிற ரூல்ஸுக்கும் வேறு. இப்போலாம் ஒரு பொருளை வந்து நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணதுக்கு ரொம்பவே கஷ்டம். இல்லைனா நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நானும் நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி கொஞ்சம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.